ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பூரி, சப்பாத்தி, ரொட்டி இதுக்கெலாம் சூப்பராக செட் ஆகக்கூடிய ஒரு கிரேவி பார்க்க போகிறோம். என்னென்னா குடமிளகாய் கிரேவி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கடாயை அடுப்பில் வச்சு ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் பட்டை கிராம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி இதில் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இதை ஒரு வணக்கிட்டு அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்திக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா வணங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வணக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ பச்சை வாசம் போயிடுச்சு. இது கூட 2 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 3 தக்காளியை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ இதில் சேர்த்திக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வைங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வெந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இது கூட 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதெல்லாம் பச்சை வாசம் போய் நல்லா வணங்கினதுக்கப்புறம் 3 குடமிளகாய் ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். குடமிளகாவை நல்லா மசாலாவோட இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குடமிளகாய் சீக்கிரம் வெந்துடும். நீங்கள் இதில் ஒரு 6-7 ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், கேப்சிகம் மசாலாவோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகி எவ்வளோ சூப்பராக வெந்துருச்சு. செமி கிரேவியாக இருக்குது. கேப்சிகம் இம்யூனிட்டி பவருக்கு ரொம்ப நல்லது. இந்த டைமில் நம்ம கண்டிப்பாக எல்லோரும் எடுத்துக்கலாம். டேஸ்ட்டும் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதெல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக சப்பாத்தி பூரிக்கலாம் குருமா மசால் இதுதான் செய்வோம். இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த குடமிளகாய் கிரேவி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன குழம்பு பண்ணலான்னு உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் வர ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.